சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது, உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சிம்மராசி உங்களை டென்ஷன் பண்றதுக்குன்னே இந்த சனி பகவான் அஷ்டம சனியா வராரு. வரட்டும் சார், வரட்டும் என்னன்றதை பார்த்துருவோம், யாருங்கிறது தான் பார்த்துருவோம். சீரியஸாக சொல்கிறேன், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. சிம்மராசிக்காரங்களை தான் உங்களை தான் என்கவுண்டரே பண்ணுவார் அவர். காரணம் என்ன அப்படின்னா, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது காரணம். சனி முடிவு பண்ணிட்டார், உங்களை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அது எப்படி வேணா சரி பண்ணுவார். அதுதான் அவரோட ஸ்டைல். இது சனி தரும் நற்பலன் இருந்த போதும் எப்ப வேணா எது வேணா நடக்கலாம். அது மாதிரி இவர்கள் கவனமா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் சார் உங்களுக்கு சொல்றாரு. இது ஒரு பயமூத்தணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இப்ப சனி பகவான் வர போறாரு, என்ன விஷயங்களை செய்ய போறாருன்னு நீங்க சொல்லும் போது ஒரு அவேர்னஸ். பரீட்சை ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம். ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்களால் செல்லமா அழைக்கக்கூடிய பிரம்மஸ்ரீ ராம்ஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள். சனி பகவான் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு விதமான பயம், அச்சம் இருக்கும். ஐயோ, சனி பகவான் ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது, அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது, இல்லை எனக்கு அர்த்தாஷ்டம சனி வரப்போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதற்காக தான் இந்த பதிவு. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பெயர்ச்சி பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி யாருக்கெல்லாம் சாதகமா இருக்கு, யாருக்கெல்லாம் சின்ன சின்ன கெடுபலன்கள் மட்டுமே கொடுத்து நல்லது கொடுக்க போறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சிம்மராசி நேயர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி அமைய போகுது, உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சிம்மராசி ஓப்பனிங்கெல்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனால் பினித்திங் தான்ப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா, நீங்கள்லாம் ஒரு டான், நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆள். உங்களை டென்ஷன் பண்ணுறதுக்குன்னே இந்த சனி பகவான் அஷ்டம சனியாக வராரு. வரட்டும் சார், வரட்டும் என்னன்றதை பார்த்துருவோம், யாருங்கிறது தான் பார்த்துருவோம். சீரியஸாக சொல்கிறேன், சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. சிம்மராசிக்காரங்களை தான் உங்களை தான் என்கவுண்டரே பண்ணுவார் அவர். காரணம் என்ன அப்படின்னா, உங்களை தேடி கண்டுபிடிச்சி உங்களை ஃபயர் பண்ணுறது அவர் வேலையே. சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் வருவது அத்தனை பெரிய பிரச்சனை. காரணம் என்னவென்றால், சனி பகவானுக்கு இங்கே ஜென்ம எதிரி. பாயிண்ட் நம்பர் 1. இருந்தாலும் இங்கே எல்லாரும் இதை அப்போ ஆன்மீக பரிகாரம் சேனலுக்கும் மற்ற சேனலுக்கும் என்ன தான் சார் வித்தியாசம்? இப்போ ராம்ஜி பதிவுக்கும் மற்றவங்க பதிவுக்கும் என்ன தான் வித்தியாசம்? இப்போ இதுதான் எல்லாரும் சொல்கிறானே அப்படின்னா, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இதில் ஒரு நுட்பம் இருக்கிறது மேடம். அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு சாஸ்திரம் இருக்குது. அது என்னது அப்படின்னா, 6 குடையவனாக சிம்மராசிக்கு விளங்குகிறார் சனி. 6 7 குடையவர். சிம்மத்திலிருந்து சிம்ம, கன்னி, துலா, விருச்சிகம், தனுசு, மகரம் 6 குடையவனும், கும்பம் 7 குடையவனும் இந்த சனி தான். அப்போது 6 குடையவன் 8இல் மறைகிறான்னு ஒரு பொருள் இருக்குது. அப்போது 6 குடையவன் 8இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் உருவாகிறது. இந்த 3 6 8 12 குடையவர்கள் தனக்கு தானே மறைஞ்சா அது விபரீத ராஜயோகம். அவ்வகையில் 6 குடையவன் 8இல் மறையும் பொழுது அது விபரீத ராஜயோகம். எப்படி ராஜயோகம்? திடீர்னு கடன் அடைஞ்சிடும். எப்படி அடையும்னு தெரியாது. ஆமா, நான் பாருங்க, நான் எல்லா ராசிக்கும் கடனை பற்றி தான் பேசுறேன். காரணம் என்னன்னா, சனிங்கிறதே கடனுக்குரிய தெய்வம். சனி ஒருத்தரை பிடிச்சாருன்னா என்ன ஆகும்னா, கடன்காரனா மாறுவாங்க. சனி ஒருத்தரை பிடிச்சிட்டா என்ன ஆகும்னா, கமிட்மெண்ட், வார்த்தைகளை காப்பாற்ற முடியாம கெட்ட பேர் எடுப்பாங்க. சனி இதெல்லாம் தான் சனியுடைய துஷ்கர்மங்கள்னு பேர். அப்போ இந்த 6 குடையவன் 8இல் மறையும் பொழுது திடீர்னு ஏதோ ரியல் எஸ்டேட் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, டேய் ஒரு லேண்ட் இருக்குடா, உனக்கு தான் கான்டாக்ட்ஸ் இருக்குது, எதாவது ரெஃபர் பண்ணுறா, எதாவது கிடைச்சா உனக்கு வருமானம் தானம்பாங்க. சும்மா சொல்லுவாங்க, அது பார்த்தா நடந்துடும். அவன் வாங்கிடுவான். இவர் விற்பார், அவர் வாங்குவார். இவருக்கு ஒரு % கமிஷன் கிடைக்கும். அதை வச்சு இவர் கடன் எடுத்துருவார். ஒரே பால் தான் 6. அவ்வளோதான். நம்ம நினைத்தால் முடியும். அப்போ என்ன ஆகுது? அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறார்? 6ஆம் இடத்தை பார்த்துடுறார். அதே மாதிரி உடல்நிலை சரியாயிடும் சிம்மராசிக்காரங்களுக்கு. இவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்காக டாக்டர்கிட்ட போயிருப்பாங்க, இவங்க வேற ஏதோ ஒரு பிரச்சனைக்காக. அது என்னடான்னா, இவங்களுக்கு வேற ஏதோ சரியாகி உடம்பு சரியாயிரும். இவங்க நேரம் டாக்டர் என்ன சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தூக்கம் வர மாட்டேங்குது, வாக்கிங் போங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. இவங்க வாக்கிங் போகிற நேரம் இவங்களுக்கு ஹார்ட்டெல்லாம் சரியாயிரும். நான் போன பர்பஸ் வேற, ஆனால் எனக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்ல எல்லாமே சரியாயிடுச்சு. அதுதான் சனி தரும் அற்புத பலன். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். அது காரணம். சனி முடிவு பண்ணிட்டார், உங்களை சரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டார். அது எப்படி வேணா சரி பண்ணுவார். அதுதான் அவரோட ஸ்டைல்.
இது வந்து சனி தரும் நற்பலன் இருந்த போதும் அவர் 7 குடைவன், அவர் 8ல் மறையக்கூடாது. சும்மாவே நம்ம வீட்டில் நம்ம ஒய்ஃபு சும்மாவே செய்வாங்க. இதில் 7 குடைவன் 8ல் மறையும் பொழுது கண்டிப்பாக கையோடு கொண்டு போய் ஒய்ஃப்ட்டு போய் மாட்டிப்பீங்க. இது எப்படின்னா 8ஆம் இடத்து சனிங்கிறது திருட்டுத்தனம்னு அர்த்தம். ஒய்ஃபுக்கு தெரியாமல் ஒரு கணக்கு வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பர்சனல் சேவிங் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. ஒய்ஃபுக்கு தெரியாமல் இன்னும் வேறு ஏதாவது பண்ணுறீங்கன்னா இன்னும் சூப்பராக மாட்டிப்பீங்க. காரணம் 7ஆம் இடத்துல ராகு பகவான் உட்காந்துருக்கார். 7ல் இருக்க ராகு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொடுப்பார். இந்த அஷ்டம சனி அதுக்கு துணை போவார். எப்படின்னா உங்களை கையோட மாட்டி கொடுக்குறது அவரோட வேலை. ஸோ உங்களுக்கு ஒரு திருட்டு பட்டம் உண்டாக்கி தருவார் இந்த சிம்மராசிக்காரர்கள். எதாக இருந்தாலும் க்ளீன் அண்ட் க்ளீன் இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. வெண்டார் வராரு, வெண்டார் கிஃப்டெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடாது, கம்பெனி பாலிசி, எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. ஆசைக்கு அந்த கிஃப்ட் எடுக்கணும்னு கை வச்சிங்கன்னா அங்கேயே சிசிடிவி இருக்கு, பிடிச்சிருவாங்க. அவ்வளோதான், அடுத்த செகண்ட் வேலை போயிடும். திருட்டு பட்டம் கட்டி வேலையை விட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். விளையாட்டுத்தனமாக பண்ணுறது தான். இப்போ ரெக்கார்ட் பண்ணுறது, பாஸ் ஏதாவது திட்டுவாங்க, என்ன மேனேஜர் சிட்டுக்குருவி வந்துட்டாரா, நீங்கள் அவரை சிட்டுக்குருவின்னு சொன்னதே தப்பு, அதை இவன் முன்னாடி சொன்னது 2வது தப்பு, ஃபோனில் ரெக்கார்ட் ஆனது 3வது தப்பு, அதை பாஸே கேட்டது 4வது தப்பு, அடுத்த 10வது நிமிஷம் உங்களுக்கு ஓலை ரெடி ஆயிரும், வேலை விட்டு போக போகிறீங்க. ஏன்னா பாஸ் ஈகோவை டெஸ்ட் பண்ணிட்டீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விளையாட்டுத்தனமாக கூட பாஸை கிண்டல் பண்ணி பேசாதீங்க. நீங்கள் பர்பஸாக பேசியிருக்க மாட்டாங்க, சும்மா விளையாட்டுக்கு ஜாலிக்கு பேசுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், நம்பாதீங்க. எப்பொழுதுமே அஷ்டம சனி வரும்பொழுது கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிடும். நம்பி பேசுவாங்க, நம்பி பணம் கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையை உருவாக்கிடுவார் அஷ்டம சனி. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி இந்த அஷ்டம சனி பண்ணுகின்ற பாடு. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவர்கள் புகழ் பெற போகிறார்கள். எப்படி? 8ஆம் இடத்து சனி 8 9 10 தானே பார்க்குறான். அப்போ 10ஓட சனி பந்தமான, நான் முதன ராசிக்கு சொன்னேன்ல, 10ஓட சனி கனெக்ட் ஆனால் உலக புகழ் பெறுவார்கள். சிம்மராசிக்காரர்கள் எதையோ ஒன்று பண்ணுவாங்க, அது உலக புகழ் பெறும். ஃபார் எக்ஸாம்பிள், மீடியாவில் இருக்கிறவங்க, சினிமா படம் எடுக்கிறவங்க ஒரு சீன் தான் நடிச்சிருப்பாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா அது உலக புகழ் பெறும். அதே மாதிரி 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா, இவங்க ப்ராடக்ட் வேர்ல்டு லெவலில் சேல் ஆகும். அந்த மாதிரி இந்த சமீபத்தில் ஒரு குரங்கு ஒரு வீடியோ, ஒரு பொம்மையை கட்டி பிடிச்சிக்கிட்டு ஒரு குரங்கு ஃபீல் பண்ண ஒரு இன்ஸ்டா எப்படி வைரல் ஆச்சு, அது இந்த குரங்கே எதிர்பார்த்துருக்காது. அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் முடிவு பண்ணிருச்சுன்னா எது வேணா வைரல் ஆகும், எப்ப வேணா எது வேணா நடக்கலாம். அது மாதிரி இவர்கள் தொடங்குற ஒரு பிஸ்னஸ் கிளிக் ஆகி ரொம்ப பெரிய பணக்காரர் ஆயிடுவாங்க. அப்போ சனி பகவான் 8ல் இருந்து அடுத்து 2 பார்க்கிறார் மேடம். இது சனி தர்ற அனுகிரகம். உண்மையிலேயே என்னதான் எதிரி வீட்டு இதா இருந்தாலும் சனி பகவான் வந்து என்ன பண்றார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது, பணம். 2ஆம் இடம் என்பது பணம், தனஸ்தானம். அப்ப ரன்னிங் மணியை கொடுக்குறாரு. இந்த மிதிக்கிறோம் போய் தொலைறான்னு சொல்லி டெய்லி உங்களுக்கு வருமானம் வந்துடும், வண்டி ஓடும். அடுத்து 5 பார்க்கிறார் சனி பகவான். 5ங்கிறது என்னன்னா, 5ங்கிறது உங்களுக்கு புத்திரஸ்தானம். 5ங்கிறது 5ஆம் இடம் என்பது சொத்து. அதை சனி பகவான் பார்க்கிறார். அப்ப 5 சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சொத்துக்கள் சேருகின்ற அமைப்பு என்பது ஏற்படுகிறது. இங்கேதான் ஒரு பெரிய விஷயமே. ஸோ ஆகையினால சனி பகவான் தருகின்ற அற்புத பலன்கள்னு ஒரு லிஸ்டே பண்ணலாம். அஷ்டம சனி மாதிரி தான், ஆனால் அஷ்டம சனி ஒரு நல்லது தான் பண்ணுறார். பொய் மட்டும் சொல்லக்கூடாது. வெண்டாரு அல்லது தேர்ட் பர்சன், நமக்கும் இந்த டீமுக்கும் சம்மந்தமில்லாத ஒரு பர்சன் ₹1 1 கோடி கொடுத்தாலும் வாங்கக்கூடாது. ஓகே, இதெல்லாம் வந்து கவனமா இருங்க அப்படிங்கிறதுக்காக தான் சார் உங்களுக்கு சொல்றாரு. இது வந்து ஒரு பயமூத்தணும் அப்படின்றது இல்லை. ஏன்னா இப்ப சனி பகவான் வர போறாரு, என்ன விஷயங்களை செய்ய போறாருன்னு நீங்க சொல்லும் போது ஒரு அவேர்னஸ். பரீட்சை கண்டிப்பா நேர்மையா இருக்கணும். நீதிமான் நேர்மையானவர் அப்படின்னு நம்மளே சொல்லிட்டோம். அப்ப நம்ம நேர்மையா தான் இருந்தாகணும். உண்மை மேடம். சிம்மராசிக்காரர்கள் அந்த ஈகோயிஸ்டா இருப்பாங்க. இவங்களுடைய கேரக்டரே பாத்தீங்கன்னா, தன்னை யாராவது மென்ஷன் பண்ணா அவங்களால தாங்கிக்க முடியாது. என்னையே சொல்லிட்டே நீ அப்படிங்கிற மாதிரி அந்த நிலையில வந்து ஆபத்து வந்துடும். ஏதாவது திருத்தனை மாட்டிக்கும் போது என்ன ஆகும்னா, எல்லாரும் சேர்ந்து நம்மளை கிண்டல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது இவங்களால தாங்க முடியாது. அதான் பிரச்சனை. எதுவும் வாய் விட்டுறக்கூடாது. ஆமா, கண்டிப்பா. இவங்க வந்து என்ன பரிகாரம் செஞ்சுக்கலாம்? சனி பகவான் காலையிலே விழுந்து கிடக்கணும். உங்களுக்கு பரிகாரம்னு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. அங்கேயே போய் சரண்டர் ஆயிட வேண்டியதான், வேறு வழியே கிடையாது. சனி பகவான் போட்டோ வாங்கிட்டு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கிங்க, சிலை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு எப்பயும் காலை பிடிச்சிக்கிட்டே விட்டுறியா ப்ளீஸியா அப்படிங்கிற லெவலுக்கு இவங்க பண்ணணும். உருளு தண்டம் போடுறது, அதே மாதிரி வந்து இந்த சனி பகவான் கோயில்களில், அந்த திருநள்ளாறு கோயிலில் போயிட்டு க்ளீன் பண்ணுறது, டவுன் தி எர்த் ஒர்க் பண்ணும் அவங்க வந்து. ஸோ தேர் மேக்ஸிமம் டெடிகேஷன் டு த முக்கியமாக மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அன்னதானமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு சனிக்கிழமையும். சனினாலே ஃபீல்டு ஒர்க்கு தான். ஸோ அது மாதிரி பண்ணணும். அதாவது இவர்கள் வந்து சனி கவசம், அதாவது கூகுளில் ஒரு பாட்டு வரும் மேடம், வேகவனை வேங்கமரை மாக்கி வைத்தாய், விறகு கட்டி சொக்கரதமே விற்க வைத்தாய், அப்புறதமே அலைகள் கடலோட அலையில் சேர்த்தாய், அந்த மாதிரி வரும். ஆகையினாலே சனியனே இணைத்தொடாதே காகமேறும் தம்பிரானேன்னு வரும். அந்த பாட்டை டெய்லி இவங்க பாடணும். அவங்க படிக்க இவங்க சரியாயிடும்.
ரொம்ப அருமையா சொன்னீங்க. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த பதிவு ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையான பதிவா கொடுத்தீங்க. நன்றி. நன்றி மேடம். நீங்க ஸ்ரீமடத்துக்கு வரணும், ஸ்ரீமடத்துல நடக்கக்கூடிய யாகங்கள்ல ஹோமங்கள்ல கலந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஸ்ரீமடம். விஷ்ணுமாயாக்கென்று தனித்துவமான ஆலயம் எங்க இருக்கு, அதுவும் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சென்னையில போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல தான் இருக்கு. ராம்ஜி சுவாமிகள் தான் அதை நிறுவிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பலனடையணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அருமையா இந்த ஆலயம் இங்க அமைச்சிருக்காங்க. ஸோ இங்க வரக்கூடிய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தினம் தினம் நம்மளால கேட்டு தெரிஞ்சுக்க முடியுது. உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும், திருமண தடை இருக்கு, குழந்தை பாக்கிய தடை இருக்கு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில நான் சிக்கி தவிக்கிறேன், நிறைய சிக்கல்கள்ல இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த இடம் ஒரு அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா ஸ்ரீமடம் வாங்க, விஷ்ணுமாயாவை வழிபாடு செய்யுங்க. இங்க நடக்கக்கூடிய யாகத்திலையும் வேள்வியிலையும் நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைபா அமையும். நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல மாற்றங்கள் உங்க லைஃப்ல ஏற்படும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.